ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு ஏஜிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்றைக்கி நம்ம முறுக்கு பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பச்சரிசி எடுத்துருக்கோம். அதை நல்லா கழுவி காய போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ அரிசி கழுவி காய போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து உளுந்து வறுத்து அதில் போடணும். 1 கிலோ அரிசி எடுத்துருக்கோம். அதுக்கு 200 கிராம் உளுந்து, வெள்ளை உளுந்து எடுத்துருக்கோம். இது நல்லா வறுத்து அதோட சேர்த்துக்கலாம். நல்லா சிகப்பாக வறுக்கணும் உளுந்து. இந்த உளுந்தோட வாசனை நல்லா வரணும். இந்த மாதிரி வறுத்துக்கிட்டே இருங்க. இப்போ கொஞ்சம் கலர் மாறி வருது. இன்னும் நம்ம வறுத்துட்டு நல்ல வாசனை வரணும். உளுந்தோட வாசனை வந்தோன்னா எடுத்துடலாம். இப்போ உளுந்து நல்லா வறுத்தாச்சு. இப்படி கலர் மாறி இருக்குல்ல, இந்த இது போதும். நல்லா வாசனை வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து அந்த அரிசியோடு சேர்த்துருவோம். உளுந்து நல்லா வறுத்தாச்சு. இப்போ அரிசியோடு சேர்த்துடலாம். அந்த சூடான சட்டியிலேயே கொஞ்சம் பெருங்காயம் அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். பெருங்காயத்தை நல்லா வறுத்துருங்க. இப்போ 50 கிராம் பொட்டுக்கடலை அதோட சேர்த்துக்கிடலாம். இப்போ பெருங்காயம் வறுத்தாச்சு, அதையும் அதோட சேர்த்துக்கலாம். இப்போ 1 கிலோ அரிசி எடுத்து வச்சுருக்கோம். நம்ம 200 கிராம் உளுந்து வறுத்து போட்டிருக்கோம். 50 கிராம் பொட்டுக்கடலை, கொஞ்சோண்டு பெருங்காயம். இதை அப்படியே மிஷினில் போய் அரைச்சிட்டு வந்துடுவோம். கைஸ், நான் இதை போய் மிஷினில் அரைச்சிட்டு வந்துடுறேன். மிஷினில் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அம்மா எப்படி முறுக்கு செய்கிறாங்கன்னு பார்ப்போம். கைஸ், இப்போ நம்ம முறுக்கு மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இப்படியே போட போகிறதில்ல எல்லா மாவும். இது பாதி தான் இப்போ செய்ய போகிறோம். பாதிக்கு அளவு சொல்கிறேன். இப்போ பாதி மாவு சேர்த்துருவோம் அதில். இப்போ இந்த பாதி மாவுக்கு வந்து வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம். இந்த வெண்ணெயை வந்து உருக்கி தான் அளந்துக்கிறணும். நம்ம 100 ml வெண்ணெய் ஊற்றணும். உருக்கி அளந்துக்கலாம். அதை கொஞ்சம் ஓமம், எள்ளு கொஞ்சம். இப்போ வெண்ணெய் வந்து நம்ம உருக்கிட்டு வந்துட்டோம். இந்த வெண்ணெய் வந்து உருக்கி தான் அளக்கணும். கெட்டியாக இருக்கும் போது 100 ml எடுத்திங்கன்னா உங்களுக்கு அளவு சரியாக வராது. நல்லா உருக்கிட்டு இப்போ 100 ml வெண்ணெய் எடுத்துருக்கோம் இந்த மாவுக்கு. இதை அப்படியே அதில் ஊற்றிடலாம். எள்ளு சேர்த்துருவோம். ஓமமும் சேர்த்துருவோம். ஓமம் வந்து கண்டிப்பாக சேருங்க. இது வந்து ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. முறுக்கு சாப்பிட்டா நமக்கு ஜீரணமாகிறது கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் ஓமம் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அவங்கவுங்க தேவைக்கு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டோம். இப்போ தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். மாவு இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்படி இருக்கணும், இதுதான் பதம். இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க, காடா துணியாக. அதில் வந்து நம்ம எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுருங்க. அப்போ இதில் இருக்கிற ஈரம், எக்ஸ்ட்ரா இருக்கிற ஈரத்தெல்லாம் துணி இழுத்துரும்.
பாதி முறுக்கை நெரிச்சு வச்சுட்டு நம்ம எண்ணெய் காய்ச்சலாம். அது வரையும் அந்த துணி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற ஈரத்தெல்லாம் எடுத்துரும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ முறுக்கு போடலாம். இது வேகிற வரையும் நம்ம அடுத்த முறுக்கு நெரிச்சு வச்சுக்கலாம். எடுத்தாலும் கரண்டி போடாதீங்க, இந்த மாதிரி ஊசியில் திருப்பி விட்டுருங்க. இந்த மாதிரி கலர் வந்தோன்னா எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு முறுக்கு. இப்போ எடுத்துடலாம். இப்போ அடுத்தது நெரிச்சு வச்சுருக்கோம், அதை போட்டுருவோம். முறுக்குமே நம்ம சுட்டு எடுத்துட்டோம். நான் சொன்ன அளவில் இந்த அளவில் நீங்கள் போட்டிங்கன்னா முறுக்கு நல்லா பொறுன்னு வரும். ஃப்ரெண்ட்ஸ், முறுக்கு நல்லா பொறுன்னு வந்திருக்கு. நீங்கள் அம்மா சொன்ன அளவிலே பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. ஓகே பாருங்கள், நல்லா வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆலில் போட்டுக்கோங்க. பாய் பாய்.